ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காயை ஒரு துளி கூட கசப்பில்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி ஈஸியாக செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காயை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லேஸாக கட் பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்கு நம்ம மெலிசாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கசப்பு கம்மியாக இருக்குங்க. அதே மாதிரி கட் பண்ண உடனே சமைக்காமல் கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு இருந்தாலும் சரிங்க, இல்லை தூளுப்பு இருந்தாலும் சரி, கொஞ்சமாக உப்பு தூவி விட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுறலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குங்க. அப்படி வரல அப்படின்னாலுமே அந்த பாவக்காய்க்குள்ளே தண்ணி இருக்கும். கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் பாவக்காயை எடுத்து இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. எந்த அளவுக்கு அந்த தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பாவக்காய் கசப்பே இருக்காதுங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம காயெல்லாம் கட் பண்ண ஒரு தண்ணியில் கழுவி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பச்சை தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் அந்த உப்பு போட்டதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குங்கிறது. ஒரு தடவை கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திக்கலாங்க. ஜீரகம் செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுக்கிற பாவக்காயை உள்ளே சேர்த்திக்கலாங்க. பாவக்காய் ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சுக்கிறதுனால என்ன தான் நம்ம கழுவினாலுமே உப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கிங்க. அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்த வேணாம். பாவக்காயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். ஏன்னா பாவக்காய் அளவு கம்மியாக தான் இருக்குது. அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்த்த வேணாங்க. அந்த எண்ணெயிலேயே வேகணும் பாவக்காய். அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இடையில ஒரு 2-3 தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. நல்லா பாவக்காய் வெந்து வரணுங்க. அந்த கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வரும். லாஸ்ட்டாக பாவக்காய் வெந்ததுக்கப்புறமா நடக்கடலையை பொடி பண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி நடக்கடலையை பொடி பண்ணி சேர்த்தும் போது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கசப்பும் ஒரு துளி கூட இருக்காது. கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் சர்க்கரையில் சேர்த்ததுக்கு பதிலாக இந்த மாதிரி நடக்கலை சேர்த்துனீங்க அப்படின்னாலே கசப்பு இல்லாமல் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கசப்பே இருக்காதுங்க. பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.